Hi friends, welcome to ECE tutorial. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் rules or laws of Boolean algebra. நம்மளுடைய previous வீடியோல Boolean algebra என்னன்னு பார்த்தோம். and then not gate and gate யூஸ் பண்ணி என்ன rules நாம simplify பண்ணலாங்கறத previous வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம remaining rules எப்படி implement பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் 3 பத்தி பார்க்கலாம். ரூல் 1ங்கிறது நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணி எழுதணும். ரூல் 2ங்கிறது அன் கேட் யூஸ் பண்ணி எழுதணும். ரூல் 3 நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு லாஜிக்கல் ஆர் கேட் யூஸ் பண்ணி எழுத போறோம். ஆர் கேட்னுடைய சிம்பிள் கொஞ்சம் இங்க நான் டிஃப்ரெண்டா தான் போட்டிருப்பேன். நீங்க புக்கை ரெஃபர் பண்ணி கரெக்டா போட்டுக்கோங்க. சாரி. ஓகே, ஸோ ஒரு லாஜிக்கல் ஆர் கேட்க்கு 2 இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன், ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. அவுட்புட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் y is equal to a plus b பிளஸ் அப்படிங்கிறது ஆர்னுடைய சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர் கேட்கான ட்ரூத் டேபிள் எழுதலாம். ட்ரூத் டேபிள் எழுதும்போது ஏ ஒரு இன்புட், பி ஒரு இன்புட், ஒய் இஸ் அவுட்புட். ஸோ 3 காலம்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 4 காம்பினேஷன் வரும். ஏன்னா 2 இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம், 2 power 2 காம்பினேஷன் நமக்கு டோட்டலாக வரும். ஸோ டோட்டலாக 4 காம்பினேஷன் வரும். இங்கே லாஜிக்கல் ஆர் கேட்னுடைய ஒர்க்கிங் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் அவுட்புட் ஹையாக இருக்கும். அண்ட் எப்போ எல்லா இன்புட்டுமே லோவாக இருக்குதோ அப்போ தான் அவுட்புட் லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இப்போ நம்ம காம்பினேஷன் எழுதி அதனுடைய அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் லாஜிக் பேஸ் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0. ஆர்கேட்னுடைய லாஜிக் என்ன சொன்னோம்? எல்லா இன்புட்டுமே லோவாக இருந்ததுன்னா அவுட்புட் இஸ் லோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டுமே லோ தான், தட் இஸ் 0. ஸோ அவுட்புட் இஸ் 0. நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்ன வரும்? 0 1. ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தாலும் அவுட்புட் இஸ் ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பி வேல்யூ இஸ் 1. ஸோ அவுட்புட் வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட் காம்பினேஷன் இஸ் 1 0. ஹியர் ஏ வேல்யூ இஸ் 1. ஸோ அதனால அவுட்புட் வேல்யூ 1 எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் காம்பினேஷன் இஸ் 1 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இன்புட்மே நமக்கு ஹையாக தான் இருக்கும். ஸோ த அவுட்புட் இஸ் ஹை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி ரூல் 3 நம்ம எழுதலாம். ரூல் 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சப்டிவிஷன் இருக்கு. அன்கேட்ல சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை அதே வேரியபிளோட ஆர் பண்ணா என்ன வரும், நெக்ஸ்ட் 0வோட ஆர் பண்ணா என்ன வரும், 1ஓட ஆர் பண்ணா என்ன வரும், லாஸ்டா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தட் வேரியபிளோட ஆர் பண்ணா என்ன வரும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம 4 சப்டிவிஷன் எழுத போறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நமக்கு மறந்தாலும் ஈஸியாக எழுத முடியும். இல்லைன்னா மகப் பண்ணோம்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால ஈக்குவேஷனையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் வித் ஏன்னு சொல்கிறோம். ஏ ஆர் வித் ஏனா 0 ஆர் வித் 0. 2 இன்புட்மே நமக்கு 0வா இருக்கு. அதனால அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0வா தான் வரும். தட் இஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? y is equal to 1 r with 1. 1 r with 1னா 2 இன்புட்மே ஹையா இருக்கு. ட்ரூத் டேபிளை ரெஃபர் பண்ணி நீங்க எழுதிக்கலாம். 1 r with 1 அப்படின்னா the result is 1, that is equal to a. ஸோ அப்படின்னா ஒரு வேரியபிளை அதே வேரியபிளோட நாம ஆர் பண்ணும்போது ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிள் தான் கிடைக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus a is equal to aன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை 0வோட ஆர் பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்லிட்டு எழுதணும். ஆஸ் யூஷுவல் சப்ஸ்டியூட் பண்ணியே நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். ஸோ ஒய் வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் வித் 0. ஓகே, ஸோ ஏ வேல்யூ இஸ் 0. ஸோ 0 ஆர் வித் 0ன்னு போட்டோம்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்? 0ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்ட்டு எழுதலாம். அதே செகண்ட் ஒன் ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒய் வேல்யூ என்ன வரும்? 1 ஆர் வித் 0. 1 ஆர் வித் 0ங்கும் போது நமக்கு ஒரு இன்புட் ஹையா இருக்கு. ஸோ அவுட்புட் இஸ் ஹை, தட் இஸ் 1ன்னு வருது. ஸோ அப்படின்னா நம்ம அவுட்புட் எப்படி எழுதலாம்னா ஏ ஈக்குவல் டு 1ங்கும் போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, தட் கேன் பி ரிட்டன் அஸ் ஏன்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா ஒரு வேரியபிளை 0வோட ஆர் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வேரியபிள் தான் கிடைக்கும். தட் இஸ் ஏ plus 0 is equal to a சொல்லிட்டு எழுதலாம். Okay, this is second subdivision rule in rule 3. Okay, third subdivision என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை 1ஓட ஆர் பண்ணணும். ஸோ 1ஓட ஆர் பண்ணால் என்ன வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். 0ன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? y ஈக்குவல் டு 0 ஆர் வித் 1. 0 ஆர் வித் 1ங்கும்போது ஒரு வேரியபிள் நமக்கு ஹையாக தான் இருக்குது. ஸோ அவுட்புட் இஸ் ஹை. அதே a ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். a ஈக்குவல் டு 1னா yக்கான ஈக்குவேஷன் என்ன வரும்? 1 ஆர் வித் 1. ஸோ 1 ஆர் வித் 1ங்கும்போது நமக்கு ரெண்டு இன்புட்மே ஹையாக தான் இருக்குது. ஸோ த அவுட்புட் இஸ் 1. ஓகே, ஸோ அப்படின்னா a நமக்கு 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி அதை நம்ம 1ஓட ஆர் பண்ணும்போது ரிசல்ட் என்ன வரும்னா 1 வரும். இந்த ரூல் வந்து என்னென்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்னு சொல்லலாம். ஏன்னா a ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? 1ன்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ab ப்ளஸ் abc ப்ளஸ் ac ப்ளஸ் abன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதில் லாஸ்ட்டாக ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா த ரிசல்ட் இஸ் 1ன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த ப்ளஸ் 1க்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்தாலும் சரி அந்த ஈக்குவேஷனுடைய ரிசல்ட் உங்களுக்கு 1 தான் வரும். ஓகே, இது வந்து என்ன சில சமயம் கேட்டில் கூட கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு இந்த ஒரு ரூல் தெரிஞ்சால் போதும் அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் நம்ம 1ன்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ரூலை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ வேரியபிள்ஸ் இருந்தாலும் சரி அதில் லாஸ்ட்டாக ஒரு இடத்துல ஆர் வித் 1ன்னு வந்ததுன்னா அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் நமக்கு 1 தான் வரும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். நெக்ஸ்ட் ரூல் 3னுடைய ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டோட ஆர் பண்ணும்போது என்ன வரும்னு தெரியணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. a ஈக்குவல் டு 0னா 0வோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. ஸோ 0வை 1ஓட ஆர் பண்ணும்போது த ரிசல்ட் இஸ் 1ஆக இருக்கும். அதே a ஈக்குவல் டு 1 அப்படின்னா 1உடைய காம்ப்ளிமெண்ட் 0. ஸோ 1ஐ 0வோட ஆர் பண்ணும்போது ரிசல்ட் என்ன வரும்னா 1 வரும். ஸோ ஏவை அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டோட ஆர் பண்ணும்போது த ரிசல்ட் இஸ் 1. திஸ் இஸ் ரூல் 3னுடைய 4 சப்டிவிஷன் ரூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ரூல்ஸ் பார்த்துருக்கோம்னா ரூல் 1ல ஒரு காம்ப்ளிமெண்ட் அண்ட் ரூல் 2ல 4 சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். ரூல் 3ல 4 சப்டிவிஷன் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படிங்கிறது நம்ம மேக்ஸில் வந்து என்ன ப்ராக்கெட்குள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும் பார்த்தீங்களா, அதே தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a டாட் b பிளஸ் சி அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a டாட் b பிளஸ் ஏசின்ட்டு எழுதலாம். அதே நமக்கு a பிளஸ் b டாட் சின்னு இருந்ததுன்னா a பிளஸ் b டாட் a பிளஸ் சின்னு எழுதலாம். ப்ளஸ்ங்கிறது ஆர்கேட், டாட் வந்து என்ன அன்கேட். ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ரூல் வந்து என்ன நம்ம டெரைவ் பண்ணலாம். ஏன்னா அந்த ரூல் வந்து என்ன நமக்கு நிறைய இடத்துல ப்ராப்ளம் சால்விங்கில் யூஸ் ஆகும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பிளஸ் a டாஷ் பின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதை நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானுடைய செகண்ட் சப்டிவிஷனோட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது a இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல a டாஷ் இருக்கு, c இருக்க வேண்டிய இடத்துல b இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த செகண்ட் ரூல் யூஸ் பண்ணி a பிளஸ் a டாஷ் பிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. எழுதுனீங்கன்னா என்ன வரும்? a பிளஸ் a டாஷ் டாட் a பிளஸ் பின்னு வருமா? b இருக்க வேண்டிய இடத்துல a டாஷ், c இருக்க வேண்டிய இடத்துல b போட்டு எழுதியிருக்கும். ஆர் ரூல்ல நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம். a பிளஸ் a டாஷ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்னா 1ன்ட்டு எழுதலாம். a பிளஸ் b அப்படி எழுதியிருக்கோம். ஸோ அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்? a பிளஸ் a டாஷ் b கேன் பி ரிட்டன் அஸ் a பிளஸ் b. ஓகே, இதே ப்ராப்ளமை நமக்கு a டாஷ் பிளஸ் ஏபின்னு கொடுக்குறாங்க. a டாஷ் பிளஸ் ஏபின்னு கொடுத்துருந்தா அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானுடைய செகண்ட் சப்டிவிஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதலாம்? a இருக்க வேண்டிய இடத்துல a டாஷ், b இருக்க வேண்டிய இடத்துல a, c இருக்க வேண்டிய இடத்துல b. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா a டாஷ் பிளஸ் a இன்டூ a dash plus b வரும். So a plus a dash can be written as 1. So 1 into a dash plus b எழுதலாம். Therefore the final result is a dash plus a bங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a dash plus b. இப்போ இங்க வந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்கு? a plus a dash b. அதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கு? அந்த a dash மட்டும் ஒமிட் பண்ணிட்டு a plus b எழுதியிருக்காங்களா? கரெக்டா? அதே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா a dash plus ab. அதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ப்ளஸ்க்கு பக்கத்தில் வரக்கூடிய ஏவை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு a dash plus b எழுதியிருக்காங்களா? ஸோ அப்படின்னா ஒரு வேரியபிள் ப்ளஸ் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து இன்னொரு வேரியபிள் வந்தால்
அந்த காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஒமிட் பண்ணிடணும். இந்த ரிசல்ட் வந்து என்ன, நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 2 ரூலையும். ஓகே, ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லா அப்படிங்கிறது வேரியபிள்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + bங்கிறத நம்ம b + aன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி a டாட் bங்கிறது b டாட் aன்னு எழுதினோம்னாலும் அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் லா. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6 என்னன்னு பார்த்தோம்னா அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா அப்படிங்கிறது என்னன்னா பிராக்கெட் வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ணி எழுதுறது. தட் இஸ் a டாட் b டாட் cன்னு இருக்கிறத a டாட் b டாட் cன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரியே a + b + cங்கிறத a + b + cன்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். அதனால நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் அசோசியேட்டிவ் லா. ரூல் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்கன்ஸ் லான்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணதெல்லாம் ஈஸியாக எழுதிக்கலாம். டிமார்கன்ஸ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b த ஹோல் டாஸ், தட் இஸ் ஏவையும் பியையும் ஆர் பண்ணி அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவல்னா a டாஷ் டாட் b டாஷ். தட் இஸ் அந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் உள்ளே கொண்டுட்டு போனீங்கன்னா ஆருங்கிறது அண்டா சேஞ்ச் ஆகும். ஓகே, அதே இப்போ நமக்கு அண்ட் இருக்கு a டாட் b த ஹோல் டாஷ்னு இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த காம்ப்ளிமெண்ட்டை உள்ளே கொண்டுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்னா அண்டுங்கிறது ஆறா மாறும். தட் இஸ் a டாஷ் ப்ளஸ் b டாஷ்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் டி மார்கன்ஸ் லா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் நம்ம இதுவரையும் பார்த்த லாஸ் எல்லாமே நான் டேபிளாக எழுதியிருக்கேன். தட் இஸ் டோட்டலாக நமக்கு 21 ரூல்ஸ் இருக்குது. இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் 9 வரை நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். நாட் கேட் யூஸ் பண்ணி, அன்கேட் யூஸ் பண்ணி, ஆர் கேட் யூஸ் பண்ணி. ரிமைனிங் 5 மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ், கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிமார்கன்ஸ் லா, அப்சார்ப்ஷன் லா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பெஷல்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நிறைய ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டேபிளை நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இனி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வேல்யூபிள் டு அஸ். அண்ட் தென் உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் அந்த சஜஷனை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்பெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.